சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னத்துல பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தகுதியின் அடிப்படையில் கார்டு கேன்சல் செய்யப்படும் என்ற வெளியான செய்திக்கு அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. கார்டு கேன்சல் செய்யப்படுமா படாதா என்பதற்கு விளக்கம் கிடைத்துள்ளது. அதாவது நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமில்லாமல் பல்வேறு விஷயங்களுக்கு ரேஷன் கார்டு பயன்படுகிறது. அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு அவசியம். அரசின் பல திட்டங்களின் பலன்களை பெற ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது. எனவே ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகள் மற்றும் அப்டேட்கள் குறித்து உடனுக்குடன் தெரிந்து கொள்வது அவசியம். இந்நிலையில் கர்நாடகா மாநிலத்தின் உணவுத்துறை அமைச்சர் ரேஷன் கார்டு தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மாநில அரசின் பல திட்டங்களில் பயனடையலாம் என்று சிலர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ரேஷன் கார்டுகளை பெற்றுள்ளனர். இதுபோன்ற சட்டவிரோத ரேஷன் கார்டுகளை ரத்து செய்வதாக சமீபத்தில் மாநில அரசு அறிவித்திருந்தது. இது தகுதியான சில பயனாளிகளையும் கவலையடைய செய்தது. இந்நிலையில் அதற்கு மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. தகுதியில்லாத பயனாளிகளை அடையாளம் காணும் வகையில் ரேஷன் கார்டுதாரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கு சம்பள சான்றிதழ் வழங்குவதை மாநில அரசு சமீபத்தில் கட்டாயமாக்கியது. இப்போது சம்பள சான்றிதழ் வழங்குவதற்கு கட்டாயமில்லை என்று மாநில அரசு கூறியுள்ளது. சமீபத்தில் உணவுத்துறை அமைச்சர் கே.எச். முனியப்பா தகுதியில்லாத ரேஷன் கார்டுகள் குறித்து உணவுத்துறை விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் ரேஷன் கார்டு பெற்றிருந்தால் அந்த கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று கூறப்பட்டது. ஆண்டு வருமானம் ரூபாய் 1.20 லட்சமாக உள்ளவர்களின் பிபிஎல் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. தகுதியான பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் எக்காரணம் கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று அரசு தற்போது உறுதியளித்துள்ளது. இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் முனியப்பா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் தகுதியில்லாத பயனாளிகளிடம் விசாரணை நடத்தப்படுவதால் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினை வராது எனவும் அவர் விளக்கமளித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.